வெல்கம் டு தி தக்ஸ் ஆஃப் டெக். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து ஒரு கிட்டப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எல்எல்எம் ஒரு ஜெனரேட்டிவ் எப்படி ரெடி பண்ணுவோம் கிட்டப் ரெப்போசிட்டரி வச்சு. அது ஒரு சிம்பிளான எப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு 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 ஏஐனா அந்த ஏஐக்கான பேக் எண்ட் கூட நிறைய பேர் விட்னஸ் எப்படி பண்றது தெரியாது. அதை வந்து நம்ம கிட்டப் மூலமா ஈஸியாக பண்ண முடியும். அதை நம்ம எப்படின்னு நீ பார்க்கலாம். அது சிம்பிளா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணா உங்க கிட்டப்ப நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட் வந்துருச்சுங்களா? டேஷ்போர்ட் போட்டோம். நீங்க ஒரு புது ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க நியூ கிரியேட் இங்க ப்ளஸ் கேன் கீழே நியூ ரெப்போசிட்டரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்க ரெப்போசிட்டரிக்கு நேம் என்னன்னு கொடுக்கணும். நான் இப்போ ஏஐ ரெடி பண்ண போறேன். சும்மா GPT-4o அப்படி சும்மா கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம கிட்டிக்னு ஒரு ஃபைலை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். என்னன்னா இந்த ரெப்போசிட்டரி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுது. இப்போ நான் இப்போ பைத்தான் தவிர வேற எந்த கோடிங் இருந்தாலும் சப்போர்ட் ஆகாது. அதுவே நம்ம பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏஐ மேக்ஸிமம் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏஐ எந்த ஏஐ ரெடி பண்ணாலும் பைத்தான் தான் மேக்ஸிமம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால நம்ம இதுவும் பைத்தான்லேயே பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே பைத்தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடணும். பைத்தான் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ கிரியேட் ரெப்போசிட்டரி கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, ரெப்போசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெப்போசிட்டரி இப்போ வந்து ஒரே ஒரு பேட்ச் ஃபோல்டர் கிட்னு கிரௌண்ட் ஒரு பேட்ச் ஃபோல்டர் இருக்கு. இதை விட்டுட்டு நம்ம சோர்ஸ் கோட் எப்படி ரெடி பண்ணுறது அதை இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, இப்போ மெனு கொடுத்துட்டு மார்க்கெட் பிளேஸ்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பிளேஸ்ல எக்கச்சக்கமான எல்எல்எம்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். உங்களால் கஸ்டமைஸும் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க அதை இப்போ நீங்க உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கூட வந்து நீங்க கிட்டப் மூலமா யூஸ் பண்றீங்க இல்லையா, அதை வந்து நம்ம எந்த ஏ நம்ம கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணி எக்ஸ்டென்ஷன் லோட் பண்ணி நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி வாங்கலாம். நம்ம இப்போ அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து சப்போஸ் இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சோர்ஸ் கோட் மட்டும் எப்படி நம்ம வந்து எடுக்கிறது அதை மட்டும் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னன்னா பசங்க மாடல்ஸ் இருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு கீழே பிளே கிரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து ப்ராம்ப்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம என்ன ஜென்ரேட்டிவ் வேணுமோ அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணோம், மாடல் செலக்ட் மாடல் இருக்கும் இல்லைங்களா, இதை பார்த்துட்டு இதில் வந்து பாருங்க எனாமரஸ் எல்லாம் மாடல்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கிறது சேட் ஜிபிடியே பண்ணுவோம். சேட் ஜிபிடியில் 4 மினி இதெல்லாம் நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக ஃபெமிலியராக இருக்கும். எனக்கு இதெல்லாம் இப்போ நிறைய பேர் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ராம்ப்ட் எதாவது கொடுத்து பாருங்க. நான் சும்மா கொடுக்குறேன். ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம் இன் பைத்தான். ப்ராம்ப்ட் அவுட்கம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த அவுட்கமோட பேக் அண்ட் கோட் என்ன, அதை நம்ம நீ பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இப்போ வந்து இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸில் சேட் கோடு இருக்கு இல்லையா, இந்த ப்ராம்ப்ட்டுக்கான பேக் அண்ட் கோட் என்னவோ அதை நம்ம இங்கே விட்னஸ் பண்ண முடியும். இப்போ கோடுன்னு கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்களா, கோட் இப்போ வந்துருச்சுங்களா? இது வந்து என்எம்எஸ் பேக்கேஜில் இருக்கும். இங்கே பாருங்க, பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் நமக்கு, ஏன்னா நம்ம பைத்தான் தான் நம்ம கன்வீனியன்ட்டாக நம்ம ரிப்போசிட்டரி பைத்தானுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸும் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம பைத்தானே கொடுத்துருவோம். தான் நமக்கு ஈஸி. இப்போ இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி கோட் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த கோட் ஸ்பேஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் மெனுக்கு போயிட்டு கோட் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துட்டு நியூ கோட் ஸ்பேஸ். இப்போ வந்து நம்ம என்ன ரெப்போசிட்டரி வந்து நம்ம ரெடி பண்ணமோ அதை வந்து அங்கே இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கோட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ விர்ச்சுவலாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயே நீங்கள் உங்கள் கோட் ஆல்ட்ரேஷன்ஸ் ஏதாவது இப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களாம் வந்து நடுவில் ஏதாவது மாடிஃபை பண்ணவங்களோட கோடனா இதுமாரி வந்து விர்ச்சுவல் கோட் ஸ்பேஸ் வச்சு தான் பண்ணுவாங்க கிட்ட யூஸ் பண்ணி. அதே மாதிரி தான் நம்ம இப்பயும் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இதில் வந்து நம்ம ரெப்போசிட்டரி ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம என்னன்னா ஒரு புது ஃபைல் ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா prompt.py கொடுத்துறோம். நம்ம ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ண கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு ஓப்பன் ஏஐ பேக்கேஜ் யூஸ் பண்ணி இம்போர்ட் பேக்கேஜ் யூஸ் பண்ணிடுறாங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கு மூலம் நம்ம என்ன பண்ணணும்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச கமாண்ட் என்னன்னு, இப்போ ஏதாவது ஒரு பைத்தான் பேக்கேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ யாராவது பைச்சாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பைச்சாமில் போய் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்சஸில் போய் இன்டர்பிரேட்டருக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பேக்கேஜ்லாம் உங்களுக்கு வேணுமோ லிஸ்ட் எடுத்து நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம அப்படி பண்ண முடியும். இதில் வந்து நம்ம என்னன்னா கமெண்ட்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து நம்மளோட என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, பிப் இன்ஸ்டால் ஓப்பன் ஏஐ அப்படி கொடுத்துருப்போம். கொடுத்துட்டு இப்போ பாருங்க, அது அந்த பேக்கேஜ்க்கான எல்லா ஃபைல்ஸும் அப்படியே டவுன்லோட் ஆகும் கீழே. பார்த்தீங்களா, ஓப்பன் ஏஐக்கான எல்லாமே இப்போ வந்துடும். இதுக்கப்புறம் தான் நம்ம கோடை நம்மளால அந்த ஆக்சஸே பண்ண முடியும். இப்போ பாருங்க எப்படி ரன் பண்றேன்னு.
இப்போ இந்த கோடை எப்படி ரன் பண்ணால் பைத்தான் ஸ்பேஸ் பார் நம்ம என்னன்னு சேவ் பண்ணணும், ப்ராம் டாட் பிவைன்னு சேவ் பண்ணுங்களா. இப்போ தான் ப்ராம் டாட் பிவை கொடுத்துடணும். பார்த்தீங்களா, இப்போ இங்கே என்ன சும்மா சாம்பிளுக்கு வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்ட் தி கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ் இஸ் பாரிஸ். ஓகேங்களா. இப்போ சும்மா நம்ம வேறு ஏதாவது ப்ராம் பண்ணி பார்ப்போம். VBA code for highlighting the cell. இப்போ கண்ட்ரோலே கொடுத்துட்டு கண்ட்ரோல்ஸ் திரும்ப கொடுத்துட்டு டெர்மினலுக்கு போயிட்டு திரும்ப அதே கமெண்ட்டை வந்து என்டர் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இப்போ அடுத்த ப்ராம்ப்ட்டுக்கான அவுட்கமும் வந்துடும். இப்போ இதுமாரி நீங்கள் வந்து எல்எல்எம் ரெடி பண்ணி இந்த மாதிரி அவுட்கம் எடுக்கிறீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் வந்து டெர்மினல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கோட் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன்லாம் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது விஷுவல் ஸ்டுடியோவில் அப்பெல்லாம் பண்ணணும்னா அது எல்லாமே வந்து கிட்டப்லேயே வந்து இன்பில்டாக பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பாருங்க டெர்மினல் ஈஸியாக வந்து ரன் பண்ண முடியும். அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டு ஃப்ரண்ட் எண்டோட பேக் எண்ட் ஒரு வெப்சைட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த கோடை வந்து இது ஒரு பிளண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எல்லாம் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை யாராவது செக் பண்ணி வரும், ஸ்டூடெண்ட் செக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.